எங்கே போகிறதுனே தெரியலையே, ஒரு இந்திக்காரனுங்களா இருக்கானுங்க. ஐயா ரொம்ப பசிக்குது ஐயா, சாப்பிட ஏதாவது கொடுங்க ஐயா. என்ன மாறினாலும் கடைசி வரைக்கும் இதை மட்டும் மாறவே மாறாது போல. என்னெல்லாம் இவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க ப்ரோ. அண்ணே என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்ன போட்டிருக்காங்க, எது ஃப்ரீ வைஃபையா? அட பாவீங்களா, இன்னமும் ரோட்டில் தங்கிக்கிட்டு சாப்பிட வழி இல்லாமல் ஆதரிக்க ஆள் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு சாப்பாடு ஒரு வருஷமெல்லாம் போட்டால் கூட 45,000 கோடி 4,000 கோடியோ ஆகாதுடா. அவங்களுக்கு பண்ணால் கூட புண்ணியமாக போகும். அவன் ரீசார்ஜ் பண்ணி நெட் யூஸ் பண்ணிக்க போகிறான். அவனுக்கு எதுக்கு நீ ஃப்ரீயாக கொடுக்கணும்? எது எது ஆடம்பரம் எது எது அத்தியாவசியம்னு தெரியாத அளவுக்கு மக்களை முட்டாய் இலக்கி வச்சிருக்கலாம்டா 2050 கூட. நம்ம தெருப்பேரை சொன்னால் தானே கண்டுபிடிக்க முடியல. நம்ம வீடு தான் ஏற்காட்டு மலையிலேருந்து 3 கிலோமீட்டர் கீழே தானே இருந்துச்சு. அப்போ ஏற்காட்டு மலையை கண்டுபிடிச்சோம்னா நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல நம்ம ஏற்காட்டுக்கு எப்படி போகணும்னு கண்டுபிடிக்கணும். அண்ணே ஏற்காட்டு மலைக்கு எந்த பக்கம் நான் போகணும்? என்னது ஏற்காடு மலையா? தமிழ்நாட்டில் ஒரு மலை கூட இல்லைப்பா, மொத்த மலையும் கரைச்சி எடுத்துட்டானுங்க. என்னண்ணா சொல்கிற? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மலை கூட இல்லாத ஸ்டேட்டாக மாறிடுச்சு. என்னண்ணா சொல்கிற, தமிழ்நாட்டில் ஒரு மலை கூட இல்லையா? அடப்பாவீங்களா, எங்கள் ஊரோட அடையாளமே அந்த மலைங்க தான்டா, அதையே இல்லாமல் ஆக்கிட்டீங்களே.